உமன்ஸ் ஏஷியா கப் T20 சீரிஸோட 5வது மேட்ச் இந்தியா உமன்ஸ் தென் UAE உமன்ஸுக்கு இடையில தம்புலா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தம்புலா பிச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், பொதுவாக ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் கொடுக்கும். கண்டினியூஸாக இங்கே மேட்சஸ் நடக்குது. 3 டேஸில் இது 5வது மேட்ச் இங்கே நடக்குது. ஸோ பிச்சு ஸ்லோ டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், தென் ஸ்லோ டவுன் ஆகலாம். பட் இங்கே சேசிங்கில் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா UAE கூட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. ஸோ மொத்தமாக டாமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 160+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் UAE below 100க்கு ஆல் அவுட் பண்ணவும் சான்சஸ் அதிகம். ஸோ இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் இந்தியாவோட டாப் 3-4 பேட்டர்ஸ் தென் பவுலர்ஸை டீமில் ட்ரை பண்ணலாம். இந்தியா செகண்ட் பேட் பண்ணால் இந்தியன் பவுலர்ஸ் தென் இந்தியாவோட ஓப்பனர்ஸ் 2 பேரையுமே டீமில் ட்ரை பண்ணலாம். இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே டீம் ட்ரை பண்ணுவாங்க. ஓவராலாக இங்கே 4 உமன்ஸ் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 1 டைமும் சேஸ் பண்ண டீம் 3 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 130 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 138 ரன்ஸை இந்தியாவும், லோவஸ்ட் ஸ்கோர் 108 ரன்ஸை பாகிஸ்தானும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 தான் 4 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியா உமன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் பாகிஸ்தான் உமன்ஸை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் மொத்தமாக பாகிஸ்தானை டாமினேட் பண்ணாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை, சேம் லெவனோட தான் போவாங்க. UAE உமன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் நேபாள் கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்புனாங்க, பவுலிங்லையும் கிரேட்டாக இல்லை. சம்டைம் பேட்டிங்கில் 1-2 சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நம்பர் 5 இல்லை 6ல் பேட்டிங் ஆடுவாங்க. இந்தியா சேஸ் பண்ணால் பேட்டிங்கில் பெருசாக சான்ஸ் கிடைக்காது. பட் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கும். UAE விக்கெட் கீப்பர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறதால இந்தியா சேஸ் பண்ணுறதா இருந்தால் ரிச்சா கோஷை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். பட் 1-2 கேச்சஸ் பிடிச்சாலே ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். பட் பெருசாக பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ரிச்சா கோஷை மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். மந்தனா அண்ட் ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மந்தனா பிரைம் ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டூர்னமெண்ட் ஃபார்மை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க எகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. இங்கே 4 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணி 107 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 27 ஆவரேஜில். மந்தனா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அதுவும் இனிஷியலாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸை ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. UAEயில் கவிஷா குமாரி ஆஃப் பிரேக் பவுலர், பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அதை கன்சிடர் பண்ணணும். கிராண்ட் லீக்ல ரொம்ப ரிஸ்காக வேணும் அப்படின்னா மந்தனாவை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். பட் அது ரொம்ப ரிஸ்க். ஷஃபாலி லாஸ்ட் மேட்ச்சில் 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் T20 ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸில் 100 எல்லாம் அடித்தாங்க எகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. நல்ல பிளேயர், பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 23 ஆவரேஜில் 93 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ரீசன்ட் T20 ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் குவாலிட்டி பிளேயர், சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. கேச்சிங் பிளேஸில் நிற்கிற பிளேயர் கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஹேமலதா ஒன் டவுனில் ஆடுறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. பட் சடனாக 40-50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். டீசன்ட் பிளேயர். கிராண்ட் லீக்ல வேணால் கொஞ்சம் டிஃபரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க. டீசன்ட் பவுலரும் கூட. பட் பவுலிங் சான்சஸ் கிடைக்க வாய்ப்பில்லை. ஜமீமா லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 5ல் ஆடினாங்க. இன்கேஸ் ஓப்பனர்ஸில் யாராவது ஏர்லி அவுட் ஆகிட்டா 1 டவுனில் பேட்டிங் ஆட சான்ஸ் இருக்குது. பட் ஓப்பனர்ஸ் 2 பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா ஜமீமாவோட பேட்டிங் ஆர்டர் டவுன் ஆகும். இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. 2022 ஏஷியா கப்பில் UAEக்கு அகெயின்ஸ்டாக 75 ரன்ஸ் அடித்தாங்க ஒரு மேட்ச்சில். கிராண்ட் லீக்ல ஓப்பனர்ஸ் யாராவது ட்ராப் பண்ணிட்டு
கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ஜமீமாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி பிளேயர், ரீசன்ட் ஃபார்மும் சூப்பராக இருக்குது. நிதிஷ் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தாங்க எகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இந்த 2 ஓவர்ஸ்லையும் விக்கெட் மஸ்டாக விழும். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். எகெயின்ஸ்ட் யூஏஇ பேட்டிங்கில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. பட் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். மற்றபடி பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது டவுட் தான். பட் பவுலிங்கில் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பூஜா வஸ்ட்ரேக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் மிடில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாங்க. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டூர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச்சில் 4 எல்லாம் எடுத்தாங்க. தென் இந்த வென்யூலையும் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. தென் டீசென்ட் பேட்டரும் கூட. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சம்டைம் பேட்டிங்கில் ப்ரமோஷன் கிடைக்கும். ரேணுகா சிங் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 3 ஓவர் தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாங்க. இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் யூஏஇ பேட்டிங் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ரேணுகா விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். ராதா யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மிடில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 17th அண்ட் 19th ஓவரை ராதா யாதவ் தான் பவுல் பண்ணுவாங்க. அந்த ஓவரில் விக்கெட்ஸ் அதிகமாக விழுறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. தென் கேச்சிங் பிளேஸ்லேயும் நிற்கிற பிளேயர். கேச்சிங்லையும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்ரேங்கா பட்டேல் ஆஃப் பிரேக் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தாங்க எகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். நல்ல பவுலர், ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. மிடில் 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்சோட லாஸ்ட் ஓவர் 20th ஓவரை ஸ்ரேங்கா பட்டேல் தான் பவுல் பண்ணாங்க. ஸ்ரேங்கா பட்டேல் தென் ராதா யாதவ் 2 பேரும் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் க்ரூஷலாக இருப்பாங்க. பட் இந்த மேட்ச் டெத் ஓவர் வரைக்கும் போகுமா டவுட்டு தான். யூஏஇ விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தீர்த்தா சதீஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டீசன்ட் பிளேயர். T20s 28 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. பட் எகெயின்ஸ்ட் குவாலிட்டி டீம் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. இந்தியா செகண்ட் பேட் பண்ணுறதா இருந்தால் ரிச்சா கோஷுக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரினிதா 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. T20s நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. 35 மேட்சஸ் ஆடி 19 தான் ஹை ஸ்கோராக வச்சுருக்காங்க. 8 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காங்க. லாவண்யா கெனி பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 10th டவுனில் பேட்டிங் ஆடி இருந்தாங்க. தென் பவுலிங்கில் 1 ஓவர் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆவரேஜாக ஆடக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் ஒரு தடவை கூட சிங்கிள் டிஜிட் ஸ்கோரை தாண்டினதில்லை பேட்டிங்கில். பட் பவுலிங்கில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 2 இன்னிங்ஸ்லையும் 1 விக்கெட் வச்சு எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்கில் வேணால் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷா ரோஹித் டீமோட கேப்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. குவாலிட்டி பிளேயர். 31 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. T20s 2000+ ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 158 ரன்ஸ் ஹை ஸ்கோராக இருக்குது. தென் 300 இது வரைக்கும் T20s அடிச்சிருக்காங்க. உமன்ஸ் T20 கிரிக்கெட்டில் 3rd இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோரை இவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கவிஷா குமாரி குவாலிட்டி ஆல்ரவுண்டர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க எகெயின்ஸ்ட் நேபாள் உமன்ஸ். தென் பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாங்க. ஆஃப் பிரேக் பவுலர். பவர் பிளேயில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. மந்தனாவை டிஸ்டர்ப் பண்ண சான்சஸ் இருக்குது. தென் நல்ல பேட்டரும் கூட. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீனா ஹரிஷ் 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். பேட்டிங்கில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் டீசன்ட் பவுலர். ஆனால் அகெயின்ஸ்ட் குவாலிட்டி டீம்ஸ் கிரேட்டாக இல்லை நம்பர்ஸ். குஷி சர்மா 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. டீசன்ட் ஆல்ரவுண்டர். பவுலிங்லையும் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தர்னி தர்கா பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். பட் பேட்டிங்கில் 4th டவுனில் ஆடுறாங்க. பேட்டிங்கில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. பட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின்ஸ்ட் குவாலிட்டி டீம்ஸ் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. மகேஷ் லெக் பிரேக் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது. நல்ல பவுலர். ரீசெண்டாக ஸ்ரீலங்கா உமன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஓவராலாக 69 மேட்ச்சில் 82 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க T20s.
டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்துஜா லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் பவுல் பண்ணாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் 10 மேட்ச்சில் 6 மேட்ச் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ரித்திகா லாஸ்ட் மேட்ச் பவுலிங் சான்ஸ் கிடைக்கல. இது வரைக்கும் 7 T20s பவுல் பண்ணி ஒரு விக்கெட் கூட எடுத்ததில்லை. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ் இல்லை தீர்த்தா சதீஷ், நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பேட்டர்ஸில் மந்தனா, ஷஃபாலி. ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் மந்தனாக்கு பதிலாக ஜமீமா இல்லை ஹேமலதாவை ட்ரை பண்ணலாம். இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஹர்மன்பிரீத் கவுரை மஸ்டாக ட்ரை பண்ணணும். ஆல்ரவுண்டர்ஸில் தீப்தி சர்மா, ரோஹித் தோசா, கவிஷா குமாரி, பூஜா வஸ்ட்ரைக்கர், தென் குஷி சர்மா. பவுலர்ஸில் ரேணுகா சிங், ராதா யாதவ், தென் ஸ்ரேயங்கா பட்டேல். இதில் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ரேணுகா சிங்குக்கு பதிலாக ஹர்மன்பிரீத் கவுர் இல்லை ஜமீமாவை ட்ரை பண்ணலாம். தென் ரினீதாவை கூட கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல தீப்தி சர்மா, மந்தனா, தென் கவிஷா குமாரியை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரோஹித் தோசா, ஷஃபாலி, தென் ஜமீமாவெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.